2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை உலகம் சொன்ன அறிவுரை இதுதான். முதலில் ஒரு பட்டத்தை பெறு, பிறகு திறமைகளை வளர்த்துக்கொள். ஆனால் 2026இல் விதிகள் மாற்றப்படவில்லை. அவை முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு புதிதாக எழுதப்பட்டுள்ளன. செயற்கை நுண்ணறிவு இன்று வெறும் கருவி மட்டுமல்ல, அதுதான் உங்களை தீர்மானிக்கும் வடிகட்டி. உங்கள் பட்டயச் சான்றிதழ்களை இன்று மனிதர்கள் பார்ப்பதில்லை. இயந்திரங்கள்தான் ஸ்கேன் செய்கின்றன, தரம் பிரிக்கின்றன, தகுதியற்றவை என தூக்கியும் எறிகின்றன. இந்தியாவில் ஒரு பட்டத்திற்காக சராசரியாக 34 லட்சம் ரூபாய் வரை ஒரு குடும்பம் செலவு செய்கிறது. ஆனால் அவர்களுக்கு கிடைக்கும் ஆரம்பகால ஆண்டு வருமானமோ வெறும் 4.7 லட்சம் மட்டுமே. நீங்கள் செய்த முதலீட்டை திரும்ப பெறவே 8 ஆண்டுகள் ஆகின்றன. 2026 ஏப்ரல் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. அமெரிக்க அரசாங்கம் உட்பட உலகின் மாபெரும் நிறுவனங்கள் சுமார் 20 லட்சம் வேலைகளுக்கு டிகிரி கட்டாயமில்லை என்று அறிவித்துவிட்டன. இன்று வேலைவாய்ப்பு என்பது உங்கள் திறன் தேர்வுகள் அடிப்படையில் மட்டுமே அமைகிறது. மருத்துவம், சட்டம் அல்லது சிவில் இன்ஜினியரிங் போன்ற துறைகளுக்கு இப்போதும் டிகிரி அவசியம். உங்கள் டிகிரி என்பது ஆட்டத்திற்குள் நுழைய உதவும் ஒரு அனுமதிச் சீட்டு மட்டுமே. நீங்கள் ஆட்டத்தில் ஜெயிப்பீர்களா என்பதை உங்கள் திறமைதான் முடிவு செய்யும். 2026இல் ஜெயிக்க வெறும் AI அறிவு மட்டும் போதாது. ஒரு வலுவான ஸ்கில் ஸ்டாக் உங்களுக்கு தேவை. இந்த புதிய உலகில் தப்பிப்பிழைக்க 6 வழிகள். முதலில், விலையுயர்ந்த படிப்பை விட வேகமாக கற்றுத்தரும் மாற்று வழிகளை தேடுங்கள். இரண்டாவதாக, திறன்களின் அடுக்கை உருவாக்குங்கள். ஒரு பரிமாணத்தில் இருக்காதீர்கள். மூன்றாவதாக, செயற்கை நுண்ணறிவை உங்களுக்கு போட்டியாக கருதாமல் உங்கள் ஆற்றலை பல மடங்கு பெருக்கும் ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள். ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காதீர்கள். ஃப்ரீலான்சிங், டிஜிட்டல் சேவைகள் என உங்கள் திறமையை பணமாக்கும் பல வழிகளை இப்போதே தொடங்குங்கள். ஐந்தாவதாக, எனக்கு இது தெரியும் என்று சொல்வதை விட நான் இதை செய்திருக்கிறேன் என்று ஆதாரத்துடன் காட்டுங்கள். ஆறாவதாக, சான்றிதழ்களை விட நேரடி திட்டங்களில் ஈடுபடுங்கள். அதுதான் உங்களை விலைமதிப்பற்றவராக மாற்றும். உங்கள் டிகிரி நீங்கள் கடந்த காலத்தை தாண்டி வந்ததை காட்டுகிறது. உங்கள் திறமைகள் நீங்கள் எதிர்காலத்தை செதுக்குவீர்கள் என்பதை நிரூபிக்கின்றன. ஒருவன் டிகிரியை மட்டும் நம்பி வாய்ப்புக்காக காத்திருக்கிறான். இன்னொருவன் புதிய திறமைகளை கற்று தனக்கான வருமான வழிகளைத் தானே உருவாக்குகிறான். இதில் யார் வெற்றியாளர் என்று உங்களுக்கே தெரியும். 2026இல் பட்டம் என்பது எல்லைக்கோடு அல்ல, அது வெறும் ஆரம்ப புள்ளிதான். நீங்கள் ஒரே பாதையில் தேங்கிப் போகப் போகிறீர்களா அல்லது பல வாய்ப்புகளை உருவாக்கப் போகிறீர்களா?